உலகம் முழுக்க பேசும் அனைத்து நல்ல உலகம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு கேமிங் சம்பந்தமான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஸ்மார்ட் டிவி ஆகட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் ஆகட்டும், டேப்லெட் ஆகட்டும், நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக நீங்கள் ஆக்சஸ் பண்ண ஒரு கேமிங் வந்து விளையாடுவீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுடைய மொபைலை வந்து பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோலில் நீங்கள் வந்து மாற்றிக்க முடியும். ஸோ ஒரு மொபைல் மட்டும் கிடையாது. ஸோ மல்டிபிள் டிவைசஸ். ஸோ உங்களுக்கு வந்து எத்தனை பிளேயர்ஸ் வேணுமோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டிவைசஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா மல்டிபிள் ரிமோட் கண்ட்ரோல்ஸ் நீங்கள் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி மறக்காம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க, உங்க நண்பர்களும் ஷேர் பண்ணுங்க. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இன்னும் நீங்கள் mohatechintamil சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் போய் பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர அந்த பெல் பட்டனையும் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய லேட்டஸ்ட் அப்டேஷன் எல்லாம் உங்களுக்கு கூட கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன ரிக்வஸ்ட், இந்த வீடியோக்களை பார்த்ததுக்கு அப்புறம் கீழே இருக்க அந்த லைக் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பண்ணுறதுக்கு எனக்கு அது கொஞ்சம் மோட்டிவேஷன் கொடுத்த மாதிரி இருக்கும். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏர் கன்சோல் அப்படின்ற அந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் போகணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா www.airconsole.com அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணுங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்கச்சக்கமான கேம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கான கனெக்ஷன் கூட அவங்களே கொடுத்துறாங்க. ஸோ அதை கனெக்ட் பண்ணுறது மூலமாக என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு பிளேயர் மட்டும் இல்லை மல்டிபிள் பிளேயர் என்ன பண்ணிக்கலாம், ரிமோட் மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து airconsole.com என்ற இந்த வெப்சைட் போனோம்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் என்ற ஒரு பட்டன் உங்களுக்கு தெரியுது இல்லையா? ஸோ அந்த ஸ்டார்ட் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோடு வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல என்னுடைய மொபைலை வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஏர் கன்சோல் என்ற ஒரு அப்ளிகேஷன் இருக்குல்ல, ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அது மூலமாக கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா www.airconsole.com அப்படின்ற இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா கீழே ப்ளே யூசிங் த ப்ரௌசர் அப்படின்னா கெட் த ஆப் அண்ட் ப்ளே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ப்ளே யூசிங் த ப்ரௌசர் அப்படின்ற இந்த ஆப்ஷன் வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஸ்டார்ட் பட்டனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்க வேண்டியது இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பட்டனும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார்ட் பட்டன் நான் கிளிக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எனக்கு வந்து கனெக்ஷன் கோட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அந்த கனெக்ஷன் கோடு பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட மொபைல் வந்து நான் வந்து கனெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஐ காட் த கனெக்ஷன் கோட் அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ கீழே கனெக்ட் த கேம் ஸ்க்ரீன் அப்படின்ட்டு இருக்கு பாருங்கள். ஸோ அது வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு இந்த கோடை வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து இங்கே வந்து டைப் பண்ணிக்க அப்படின்னு சொன்னால் உங்களோட மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்க்ரீனில் வந்து ஆட்டோமேட்டிக் ஆட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் 220137 அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் டைப் பண்ணுறேன். ஸோ இப்போ கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ கிளிக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா என்னோட மொபைலானது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரிமோட் மாதிரி எனக்கு வந்து வேலை செய்யும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் கேம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ என்னுடைய ரிமோட்ஸில் வந்து நான் வந்து பட்டன் மூவ் பண்ணி அது மூவ் பண்ணி காட்டுற பாருங்க. ஸோ இப்படி மூவ் பண்ணி உங்களுக்கு தேவையான கேம்ஸ் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஏதாவது ஒரு கேம் வந்து நான் வந்து ஆட் பண்ணி நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் மெனி ஃபோன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு இல்லையா? ஸோ அது கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம், இதே மாதிரி மல்டிபிள் ஃபோன்ஸ் 2க்கும் மேற்பட்ட ஃபோன்ஸ் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு பிளேயர்ஸ் ஒரு 3 பிளேயர்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும் அந்த கேமுக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கனெக்ட் பண்ணி அது மூலமாக நீங்கள் வந்து ப்ளே பண்ண முடியும். ஸோ இப்போ கீழே வந்து ஒரு கேம் வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இங்கே ரிமோட் மாதிரி நான் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே வந்து நான் வந்து மூவ் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் வந்து தெளிவாக தெரியல. ஸோ நான் வந்து என்னுடைய கேமரா மூலிமா அது வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன் பாருங்க. ஸோ இப்படி என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் ஸ்வைப் பண்ணி அந்த கேமிங்கை வந்து நீங்கள் வந்து விளையாட முடியும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிங்கிள் பிளேயராக இருந்தால் சிங்கிள் ஸ்மார்ட் ஃபோன் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதே வந்து ஒரு கேமுக்கு வந்து உங்களுக்கு மல்டி பிளேயர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, மேலே அந்த ஆப்ஷன் இருக்கு இல்லையா, கனெக்ட் த ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் த ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதே கோடு வந்து மற்ற ஃபோன்களுக்கும் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், அதுவும் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிட்டு ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து ப்ளே பண்ணி அந்த கேமிங் வந்து நீங்கள் விளையாட முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கார் கேம்ஸ் முதல் கொண்டு எக்கச்சக்கமான கேம்ஸ் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன மாதிரியான கேம்ஸ் விளையாடணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அது சம்மந்தப்பட்ட எக்கச்சக்கமான கேம்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சிறப்பான அப்ளிகேஷன் மட்டும் கிடையாது. ஸோ உங்களுடைய கேமிங் பர்ஃபார்மன்ஸ் அதிகரிக்கிறதுக்காக இதில் வந்து மல்டிபிள் கேம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து ஒரு தடவை போய் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஸோ எவ்வளோ சிறப்பான ஒரு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெப்சைட்டும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதுக்கான செப்பரேட்டான ஒரு அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது ஏர் கன்சோல் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் உங்கள் மொபைலில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஸோ அது மூலமாக என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ மூலமாக ஏர் கன்சோலோட வெப்சைட் அவங்க ப்ரொவைட் பண்ணுற வந்து அருமையான கேம்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மல்டிபிள் டிவைசஸ் கனெக்ட் பண்ணி ரிமோட் கண்ட்ரோல் மூலமாக எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து மிக உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இன்னும் நம்மளுடைய சேனலுக்கு வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம கீழே இருக்க ரெட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதுக்கு சொல்கிறேன், நம்ம டெக்னாலஜி சம்பந்த நிறைய வீடியோஸ் நான் வந்து உங்களுக்கு கொண்டு வந்து இருப்பேன். ஸோ அதெல்லாம் பார்க்கணும்னு வச்சுன்னா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதே மாதிரி நான் அடுத்த டெக்னாலஜி சம்பந்த புதிய வீடியோ சந்திக்கிறேன். அதுவே உங்களுக்கு இருக்குது. நான் உங்களுக்கு நன்றி, வணக்கம்.